அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். உலக புத்தக தினத்தை முன்னிட்டு நடத்தும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை உரைக்கலாம் என்று முன் வந்திருக்கின்றேன். வாசிப்பை சுவாசிப்போம், வாழ்வை நேசிப்போம். ஆம், நூல்களை வாசிப்பது என்பது ஒரு தவத்திற்கு ஒப்பானது, பொழுதுபோக்கு கிடையாது, ஒரு தவத்திற்கு இணையானது. ஒரு நூல் என்பது, புத்தகம் என்பது துப்பாக்கியிலிருந்து புறப்படும் தோட்டாவை விட வீரியமானது ஒரு புத்தகம் என்று மார்ட்டின் லூதர் கிங் கூறியிருக்கின்றார். புத்துலகை படைக்க வேண்டுமா, புத்தகம் படி என்று அப்துல் கலாம் கூறியிருக்கின்றார். ஆம், நூல்களை வாசிக்க வாசிக்க அறிவு பெருகும். நம் பாட்டன் வள்ளுவன் கூறியிருக்கின்ற கூற்று, மணர் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. நாம் நூல்களை கற்க கற்க அறிவு பெருகும். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று வள்ளுவர் கூறுகின்றார்களே, அந்த எல்லா அறிவினையும் உடையவனாக திகழ வேண்டுமா, பல்வேறு விதமான நூல்களை கற்றறிவாயாக, பல்வேறு துறைகளை சார்ந்த நூல்களை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். நூல்களை வாசிக்க வாசிக்க அறிவு பெருகும், ஆற்றல் மெளிரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரியான முடிவுகளை எடுக்க உனக்கு துணை புரியும். மேலும் மேலும் நூல்களை படிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பினை தரும். மறதி மறையும், உற்சாகம் ஊற்றெடுக்கும். இத்தனை சிறப்புகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் நூல்களை வாசிக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். A room without books is like a body without a soul என்று சிசேரோ என்ற அறிஞன் கூறியிருக்கின்றார். புத்தகம் இல்லாத வீடு ஆன்மா இல்லாத உடம்பிற்கு ஒப்பானது, இந்த உடலுக்கு ஒப்பானது. அதனால் நூல்கள் அவசியம் ஒரு இல்லத்தில் இருக்க வேண்டும், பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது. நூல்களை வாங்கி வாங்கி பூட்டி வைத்துக் கொள்ளாதீர்கள், பீரோவில் வைத்து. வாங்கின உடனே வாசித்து முடிக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து, ஒரு புத்தகத்தை திறந்து அதை எடுத்து வாசித்து முடித்தவுடன் அந்த புத்தகத்தை எடுத்து எதிர்பார்ப்போடு ஒரு புத்தகத்தை திறக்க வேண்டும். ஆதாயத்தோடு அந்த புத்தகத்தை எந்த அறிவை பெற வேண்டும் என்ற ஒரு ஆதாயத்தோடு அந்த புத்தகத்தை எப்பொழுது மூடுகின்றோமோ அதுதான் மிகச்சிறந்த புத்தகம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். சிலர் புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது கடனே வாசிக்கிறது உண்டு. சில புத்தகங்கள் படிக்கலாம், சில புத்தகங்களை ஜீரணிக்கின்ற அளவுக்கு அசை போடக்கூடிய புத்தகங்கள் இருக்கின்றன. சில புத்தகங்களை அசை போடலாம், சில புத்தகங்கள் ஜீரணிக்கின்ற அளவுக்கு சிறந்த முறையில் வாசிக்க தகுந்தவை. கடைசியில் சொன்ன அந்த ஜீரணிக்கக்கூடிய விதத்தில் நாம் நூல்களை வாசித்தவுடன் எந்த நூலானது நம்முடைய மனதிற்குள் சென்று பல்வேறு விதமான மாற்றங்களை உண்டாக்குகின்றனவோ அந்த புத்தகங்கள் சிறந்தவை.